வணக்கம். 2026 சம்மர் இதோ நெருங்கிடுச்சு. வெயில் சுட்டரிக்க ஆரம்பிக்கும் போது ஃபேமிலியோட எங்கப்பா டூர் போறதுங்கிற கவலை நம்ம எல்லாருக்கும் வர்றது ரொம்ப சகஜம் தாங்க. இந்த சிறப்பு விளக்கப்பதிவுல தமிழ்நாட்டின் சிறந்த கோடைக்கால சுற்றுலா தலங்கள் 2026 குறிப்பா குடும்பத்தோட போய் என்ஜாய் பண்ணக்கூடிய இடங்கள் என்னென்ன அப்படிங்கறத ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்க போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். பொதுவா சம்மர்னாலே ஊட்டி கொடைக்கானல்னு கிளம்பிடுவோம். ஆனா அங்க போனா கிலோமீட்டர் கணக்குல டிராஃபிக் ஜாம், கட்டுக்கடங்காத கூட்டம்னு நிம்மதியே இருக்காது இல்லையா? இப்போ கேள்வி என்னன்னா, இந்த நெரிசல்ல மாட்டி முழிக்காம 2026 வெயில எப்படி ஸ்மார்ட்டா சமாளிக்கிறது, அதுவும் ஃபேமிலியோட சூப்பரா எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றது? வாங்க, அதுக்கான பெஸ்ட் ஐடியாஸை நான் சொல்றேன். இன்னைக்கு நாம பார்க்க போற லிஸ்ட் இதுதான். 1. ஃபேமஸான ஹில் ஸ்டேஷன்ஸ் மற்றும் அங்க நடக்கிற திருவிழாக்கள். 2. கூட்டம் அதிகமில்லாத சில புதுமையான சுற்றுலா தலங்கள். 3. கொஞ்சம் த்ரில்லிங்கான சாகச பயணங்கள் மற்றும் நீர்வீழ்ச்சிகள். கடைசியா ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம பட்ஜெட்க்கு ஏத்த மாதிரி குறைந்த செலவுல எப்படி டூர் போறதுன்னு பார்க்க போறோம். முதல்ல பகுதி 1 புகைப்பெற்ற மலைவாழிடங்கள் மற்றும் திருவிழாக்கள் பத்தி பாப்போம். நீங்க இந்த 2026 சம்மர் ஈவெண்ட்ஸ் கேலண்டரை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களா. ஏப்ரல் 19 இருந்து 30 வரைக்கும் நம்ம மதுரை சித்திரை திருவிழா நடக்குது. அப்படியே மே மாசம் வந்தீங்கன்னா 15 இருந்து 17 வரைக்கும் ஊட்டி மலர் கண்காட்சி. அப்புறம் மே 24 இருந்து 26 வரைக்கும் ஏற்காடு சம்மர் ஃபெஸ்டிவல். உங்க ட்ரிப்பை இந்த தேதிகளில் பிளான் பண்ணீங்கன்னா டூர் போறதோட சேர்த்து இந்த சூப்பரான ஈவெண்ட்ஸையும் நீங்க கவர் பண்ணிடலாம். இது ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இப்போ மதுரையில 40 டிகிரி வெயில் இருக்கும். ஆனா அதிகாலையிலே போய் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே ஜில்லுன்னு ஒரு ஸ்பெஷல் ஜிகர்தண்டாவை குடிச்சா ஆஹா, அந்த ஃபீலே தனிதாங்க. அதுக்கப்புறம் நேரா மலைகளின் ராணி ஊட்டிக்கு கிளம்புனீங்கன்னா அங்க 15 இருந்து 25 டிகிரி குளுமையான காத்துல பொட்டானிக்கல் கார்டன்ல 1000 வகையான புது புது செடிகளை ரசிக்கலாம். இல்ல கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வேணும்னா ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு போய் எமரால்டு ஏரியால ஃபேமிலியோட படகு போட்டி பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அடுத்து பகுதி 2 கூட்ட நெரிசல் இல்லாத புதிய சுற்றுலா தலங்கள். ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இடங்கள்ல என்னதான் அழகு இருந்தாலும் ரூம் வாடகை ரொம்ப அதிகமா இருக்கும். வியூ பாயிண்ட்ஸ்ல நின்னு போட்டோ கூட எடுக்க முடியாத அளவுக்கு கூட்டம் அலைமோதும். ஆனா அதுக்கு ஈக்குவலா நம்ம கிட்ட சிறுமலை, ஏலகிரி மாதிரி சில ஹிடன் ஜெம்ஸ், அதாவது மறைக்கப்பட்ட ரகசிய இடங்கள் இருக்கு. இங்க கூட்டம் கம்மி, பட்ஜெட்டுக்கு ரொம்ப ஏத்த இடங்கள். முக்கியமா இயற்கையோட அந்த ஒரிஜினல் அழகு கொஞ்சம் கூட மாறாம அப்படியே இருக்கும். நாம ட்ரை பண்றதுக்கு எவ்வளோ சூப்பரான ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு இந்த லிஸ்ட்டை பாருங்க. திண்டுக்கல்ல இருந்து வெறும் 25 கிலோமீட்டர் தூரத்துல பழமையான கிராமங்களும் காஃபி தோட்டங்களும் நிறைஞ்ச சிறுமலை இருக்கு. அதே மாதிரி ஜோலார்பேட்டைக்கு பக்கத்துல ஏலகிரி, அங்க புங்குனூர் ஏரியில போட்டிங் போகலாம். நாமக்கல் பக்கத்துல 70 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட த்ரில்லிங்கான கொல்லிமலை, கூடவே ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி. அப்புறம் வேலூர்ல இருந்து 70 கிலோமீட்டர் தூரத்துல ஜவ்வாது மலை, அங்க பீமன் அருவியில குளிச்சுட்டு டெலஸ்கோப் சென்டரையும் சுத்தி பார்க்கலாம். இதுக்கு மேல கொஞ்சம் அமைதியான இடம் வேணும்னு நினைச்சீங்கன்னா தேனி பார்டர்ல இருக்கிற கொழுச்சுமலைக்கு போங்க. அது உலகத்திலேயே ரொம்ப உயரத்துல அமைஞ்சிருக்கிற தேயிலை தோட்டம். நிஜமாவே மேகங்கள் உங்க காலடியில தவழும். அதே மாதிரி கொடைக்கானல்ல வழக்கமான இடங்களை விட்டுட்டு பிளாஸ்டிக் இல்லாத, மாசுபடாத பெரிஜாம் ஏரிக்கரையில ஒரு சின்ன வாக் போனீங்கன்னா மனசுக்கு அவ்வளோ ஒரு அமைதியா இருக்குங்க. இப்போ பகுதி 3 சாகச பயணங்கள் மற்றும் நீர்வீழ்ச்சிகள். சும்மா சுத்தி பார்த்தது போதாது, கொஞ்சம் த்ரில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்காக 40 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட வால்பாறைய 7வது சொர்க்கம்னு சொல்லுவாங்க. ஃபேமிலியோட த்ரில்லா ஒரு ட்ரிப் போகணும்னா இதுதாங்க பெஸ்ட் சாய்ஸ். பிரம்மாண்டமான சோலையார் டேம், சுத்தி பச்சை பசேல்னு தேயிலை தோட்டங்கள். அது மட்டும் இல்லாம உங்க ரிசார்ட் பால்கனில நின்னு டீ குடிச்சிட்டே கிரேட் இந்தியன் ஹார்ன்பில்னு சொல்லப்படுற அந்த பெரிய இருவாச்சி பறவைகளையும் மற்ற வனவிலங்குகளையும் நேர்ல பார்க்கலாம். நினைக்கும் போதே சூப்பரா இருக்குல்ல. ஆனா இங்க நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. வெறும் 849 ரூபாய். ஆமாங்க, ஒரு அட்டகாசமான அட்வென்ச்சர் ட்ரிப்புக்கு நாம ஆயிரக்கணக்கிலேயோ லட்சக்கணக்கிலேயோ செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லை. அது என்ன 849 ரூபான்னு யோசிக்கிறீங்களா? தமிழ்நாடு வனத்துறையோட ட்ரெக் தமிழ்நாடு திட்டத்தின் மூலமா மேட்டுப்பாளையம் பக்கத்துல இருக்கிற கல்லாறு காட்டுப்பகுதியில பர்லியார் அப்படிங்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பான மலையேற்றத்தை நீங்க பண்ணலாம். அங்க இருக்கிற இருளர் பழங்குடியின மக்கள் தான் உங்களுக்கு வழிகாட்டிகளா வருவாங்க. பெரியவங்களுக்கு 849 ரூபாயும், குழந்தைங்களுக்கு வெறும் 219 ரூபாயும் தான் டிக்கெட். இது 4 கிலோமீட்டர் தூரம் கொண்ட ஒரு அருமையான ஈகோ ஃப்ரெண்ட்லி ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங். சரி, இதை எப்படி புக் பண்றது? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் trektamilnadu.com வெப்சைட்டுக்கு போய் ஆன்லைன்ல புக் பண்ணிடுங்க. அப்புறம் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டுக்கு போய் அந்த டிக்கெட்டை காட்டுங்க. ஒரு சின்ன சேஃப்டி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டுட்டு காட்டை பத்தி அக்குவேரா ஆணிவேர தெரிஞ்ச நம்ம பழங்குடியின வழிகாட்டிகளோட உங்க ட்ரெக்கிங்கை எந்த பயமும் இல்லாம ஜாலியா ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பகுதி 4 குறைந்த செலவான குடும்ப சுற்றுலா. பணத்தை எப்படி மிச்சப்படுத்துறதுன்னு சில பிராக்டிக்கலான டிப்ஸ் தரேன், நோட் பண்ணிக்கோங்க.
சொந்த வண்டியில போய் பெட்ரோல் செலவழிக்கிறத விட நம்ம தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பஸ்களை யூஸ் பண்ணீங்கன்னா செலவு ரொம்பவே குறையும். சம்மர்ல கண்டிப்பா கூட்டம் அலைமோதும். அதனால தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தோட ஹோட்டல்ஸை முன்கூட்டியே புக் பண்ணிடுங்க. மலைப்பிரதேசங்கள்ல திடீர்னு குளிர ஆரம்பிச்சிடும். அதனால ஸ்வெட்டர், மங்கி கேப்லாம் மறக்காம பேக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிளாஸ்டிக் பை கொண்டு போனா ஃபைன் போடுவாங்க. அதனால துணி பைகளை எடுத்துட்டு போறது உங்க பர்ஸ்க்கும் நல்லது, நம்ம இயற்கைக்கும் நல்லது. லாஸ்டா ஒரு டிப், ஹில் ஸ்டேஷன்ஸ்ல சிக்னல் சரியா கிடைக்காது. அதனால ஆஃப்லைன் மேப்களை முன்னாடியே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. BSNL, ஜியோ ஓரளவுக்கு வேலை செய்யும்னு சொல்றாங்க. ஃபைனலா ஒரு விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸ் இல்லாத புது இடங்களுக்கு போய் அங்க இருக்கிற லோக்கல் கைட்ஸை யூஸ் பண்ணும்போது நாம வெறும் பணத்தை மட்டும் மிச்சப்படுத்தலைங்க. அங்க இருக்கிற கிராமத்து கலைஞர்கள், பழங்குடியின மக்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். நம்ம ட்ரிப் அவங்க வாழ்க்கையில ஒரு சின்ன வெளிச்சத்தை கொடுக்குது. ஸோ இத்தனை அருமையான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இயற்கையோட ஒன்றிப்போன இடங்கள் நம்ம ஊர்லயே இருக்கும்போது இந்த 2026 சம்மர் லீவுக்கு உங்க ஃபேமிலியோட எந்த இடத்துக்கு பேக் பண்ண போறீங்க நீங்களே முடிவு பண்ணுங்க. இன்னைக்கே உட்காந்து பிளான் பண்ண ஆரம்பிங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான இன்னொரு தகவலோட அடுத்த சிறப்பு பதிவுல சந்திக்கிறேன். நன்றி. ஹாப்பி ஜர்னி. ஆன்மீக அன்பர்களே, பதிவை பார்த்து ரசித்தீர்களா? நீங்கள் அனைவரும் மறந்துவிடாமல் நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய அத்தனை விதமான ஆன்மீக பதிவுகளும் உங்களை வந்து சேரும். அற்புதமான ஆலயங்கள் பற்றிய பதிவுகள், அகத்தியர் பற்றிய பதிவுகள், மகா பெரியவர் பற்றிய பதிவுகள், ஜீவசமாதிகள் பற்றிய பதிவுகள், நம்முடைய இந்து பண்டிகைகள் பற்றிய பதிவுகள் அனைத்தும் வந்து சேரும். எனவே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.